வணக்கம். உங்கள் சரவணன் பாண்டிச்சேரி. என்னோட நான் பெத்த மகளே இந்த படத்தோட டீம் எல்லாமே நாங்கள் நிற்கிறோம். இது ஏன் நிற்கிறோம்னாக்கா இங்கே எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாரதி பூங்கா பாண்டிச்சேரியில் இருக்கு. இங்கே ஏன் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மில்லியன் போயிருக்கு. இன்ஸ்டாகிராமில் ஒரு 2 மில்லியன் போயிருக்கு. இந்த வெற்றியை வந்து கொண்டாடும் விதமாக நாங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கோம். ஒரு அழைப்பு கொடுத்தேன், ஆனால் எல்லாருமே என் மேலே ஒரு மதிப்பு வச்சு வந்துட்டாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்ததுக்கு. இந்த நேரத்தில் வந்து எனக்கு அந்த லொக்கேஷன்லாம் கொடுத்து உடனே அவர் நண்பர் அவர் காளிதாஸ் அவர் தான், அவருக்கு நன்றி சொல்லிக்கலாம். அது இல்லாமல் என் கூட பிறந்த தங்கச்சி கூட அப்படி இருப்பாங்களேன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ இதாக இருந்து எனக்கு அந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஏன்னா ஆமாம், சுத்துக்கேணி, அந்த சுத்துக்கேணின்ற ஒரு கிராமம் இதுக்கு நான் போனது கூட கிடையாது. ஆனால் இதே மாதிரி முகநூலில் அவன் நம்பர் கொடுத்து அதை நான் கான்டாக்ட் பண்ணி பேசும்போது அப்படி உறவானது தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம பாப்பாவை தான் வெட்ட சொல்ல போறோம். சரிங்களா? பாப்பா வெட்ட போறாங்க. வெட்டுங்கம்மா. அதெல்லாம் வேணாம். எடுத்து அம்மா கொடுங்க. அம்மா தயாரிப்பாளர் ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் அம்மா கருத்து முதல்ல உனக்குதான் வைக்கணும். ஏன்னா நீ ஒன்னாலதான் இந்த வீடியோ இன்னும் நல்லா போயிடுச்சு. ஓகே, சம்சம் வைக்கிறேன். சரி, சாப்பிட்டு வைக்கிறேன். சாப்பிட்டு ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து கௌரவப்படுத்தின விதமா நம்ம வந்து கேக் எல்லாம் வெட்டியாச்சு. அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு பொன்னாடை போத்திடலாமா? இது வந்து பொன்னாடை இல்ல, பயனாடை. அதாவது பொன்னாடைன்றது மடிச்சு அலமாரில வச்சிருவோம். பயனாடைன்றது பார்த்தா யூஸ் பண்ணலாம். அதுக்காக நான் பயனாடையா கொடுக்குறேன், அவங்களுக்கு கௌரவிக்கிறேன். சரிங்களா? அவங்களுக்கு இதுல வந்து இவங்க ஒரு சிறந்த கேரக்டர் இவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணோட அம்மா, அவங்க ஒரிஜினல் அம்மா. அவங்களுக்கு மேலும் மேலும் அவங்க இன்னும் நிறைய அந்த படம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இவங்க வந்து விஜயா அம்மா. இவங்களும் புதுமுகம், நல்ல சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம படக்குழு சார்பா ஓகே. அதுக்கு அடுத்தது பொண்ணு எங்க மேடம் ஹீரோயின். இவங்க வந்து என்னன்னா என்னுடைய மகளா நடிச்சாங்க, வனிதா. நீங்க பாத்துக்கலாம், அந்த செல்போனை பேசிட்டு படுத்திருப்பாங்க இல்லையா, அந்த சீன்லாம் செம்மையா பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த கூச்சம் இல்லாம நடிக்கணும் இல்லையா, அதுக்காக என்னோட அருமை தங்கச்சி அவங்களுக்கு சிறந்த ஒரு பாராட்டு. நல்லா வரணும், நல்லா இருக்கணும். அன்பு நண்பர் வாங்க, காளிதாஸ் வாங்க. இவர் வந்து நான் வந்து ஒரு விஷயம் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா அவர் எப்படி நடிப்பாரு வரையும் தெரியாது. ஒரு ஷார்ட் சொன்னா அந்த பல்லு வரைட்டு வந்து பேசுவார் பாருங்க, அதை சிறப்பா பண்ணார் எடுத்த உடனே. அதுக்காகவே அவர் பாராட்டு, அதுக்கு பாராட்டு தெரிவிக்கலாம். சூப்பர். கும்பிட வேணாம். இது நீங்க வாங்க, மக்களின் குமார். அவர் வந்து மக்கள் குமார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ஒரு சமூக நல சேவகர். எனக்கு அந்த சமூக நல சேவைன்னா ரொம்ப பிடிக்கும். நானே வந்து ஒரு அவேர்னஸ் தான் போட்டுட்டு இருப்போம், உங்களுக்கு தெரியும். அந்த வகையில எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு சிறந்த நடிப்பு வெளிப்பட்டினார். சூப்பர், வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்தது அண்ணன் வெங்கடேஷ். அண்ணன் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் பண்ணா ஒரு அழைப்பு கொடுத்தா உடனே வருவார். இப்போ அது மாதிரினா ஒரு ரொம்ப வேலை இக்கட்டான சூழ்நிலை, அந்த நேரம் வந்தார். அதுக்காகவே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். சிறப்பாக நடிப்பார். அடுத்தடுத்து என் கூட பயணிப்பார். எல்லாமே பயணிப்பாங்க, அதில் இவரும் பயணிப்பார். இதில் பார்த்தீங்கன்னா சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினாங்க. அதாவது நான் அந்த தூக்கில் தொங்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இவங்க ஓடி அந்த கத்துற சீனு, இது ரொம்ப கத்தி தொண்டை வலி கட்டுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது, அதான் சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓகே, அவங்களுக்கு ஒரு பொன்னாடை போத்திடலாம். சரி, ஓகே. இப்ப இன்னும் நிறைய துண்டு இருக்கு. ஏன்னா ஒரு 3 பேர் வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுல அன்பு நண்பர் லோகேஸ்வரன், லோகு அப்படி சொல்லுவோம்.
நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் ஃபோன் கால் பேசுவார். அவருக்கு அழைப்பு கொடுத்தா வரல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இன்னொரு பாப்பா ஒருத்தவங்க, அவங்க பேர் பிரீத்திகாவா, அவங்க வரல. பிரீத்திமா அவங்க வரல. கொஞ்சம் ஏதோ வேலை இதாக இருக்குன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிறைய படைப்புகளை கொடுக்கணும். அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஒரு டீம் நிமிஷம். சார்பா. நம்ம டைரக்டருக்கு போடலாம், எப்படி எல்லாரையும் நடிக்க வச்சாரு. ஐயோ, இந்தாங்க அண்ணா, இது ஒரு விஷயம் பாத்தீங்களா? என் துண்டை வாங்கி அவரு துண்டே வாங்கி அவருக்கு போறது, அப்புறம் எல்லாரையும் அவரே நடிக்க வைக்கிறாரு. சரி போடலாம். இந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் வந்து ஃபேஸ்புக்கில் தான் நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபேஸ்புக்கில் என்னோட நம்பர் கொடுத்து ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு அடுத்த செகண்டே எனக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு மரியாதையும் செஞ்சு நல்ல ஒரு இயக்குனராக பாண்டிச்சேரி அண்ணன் கி சரவணன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதே போல நிறைய பேருக்கு வந்து நடிப்பு வாய்ப்பு நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது வந்து எனக்கு நடிப்பு வாய்ப்புக்கு அதிகம் கிடைக்கல, ஆனா நானா உருவாக்கினேன். அப்ப எனக்குள்ள இருக்கிற வழி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க நடிச்சு வெளியே கொண்டாடும். ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு கொடுப்போம். அதுல வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுப்போம். கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம கொடுப்போம். இதெல்லாம் கொடுத்தா என் கூட நடிக்கிறவங்க பூரா அப்படியே ஒரு சொக்கத்தங்க மாதிரி ஆடியன்ஸ் கண்ணுக்கு தெரிவாங்க. அதே மாதிரி ஒரு சில நெகட்டிவ் கண்டென்ட் வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் நினச்சிக்கோன்னா, சந்தோஷப்படுவேன். யாராவது நெகட்டிவாக திட்டுறாங்கன்னா அப்போ சந்தோஷப்படுவேன். ஏன் நான் சந்தோஷப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன இவ்வளோ வீடியோ போகிறேன்னு திட்டுறாங்கன்னுவாங்க. ஏன் நான் சந்தோஷப்படுறேன்னா, அந்த நெகட்டிவ் கமெண்ட் உள்ள அப்போ அந்த கதைக்குள்ளே அவங்க ஆழமாக போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஒருத்தனை வந்து அடிக்கிற மாதிரி நான் ஒரு சீன் எடுக்கிறேன்னாக்கா, அவங்க எப்படி போட்டு அடிக்கிறாங்க பாரு, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைன்னுவாங்க. ஆக்சுவலாக என்னை திட்டுவாங்க. அது ஏன்னா அப்போ அந்த கதைக்குள்ள அவங்க இன்வால்வ் ஆகிட்டாங்க. அந்த அளவு நான் உண்மையாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்குவேன். அந்த மாதிரி தான் எங்கள் டீமுக்கு சொல்கிறேன். யாராவது ஒரு பேட் கமெண்ட் போட்டாலும் உங்களை வந்து அதை படிக்கலாம் எடுத்துன்னு வாங்க. யாரும் வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி பேசிக்க வேணாம். சரிங்களா? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆதரவு கொடுக்கும் அனைவருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ.